அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேன்தமிழ் விலாக். நாங்கள் இன்றைக்கி பாரம்பரிய ஒரு சிறுதானியத்தில் தோசை சுட போகிறோம். எப்படி சுடுறேன்ட்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போக்கு முதல் எந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இப்போ கம்பு தோசைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கம்பு ஒரு சுண்டு எடுத்துருக்குறோம். பாருங்கோ, கம்பு டின்பால் பேணியால் ஒரு சுண்டு எடுத்துருக்குறோம். இதை நாங்கள் நினைய விட போகிறோம். டின்பால் பேணியால் உளுந்தும் ஒரு சுண்டு எடுத்துருக்குறோம், போட போகிறோம். அடுத்தது அதே சுண்டால் அரைச்சுண்டு பச்சை அரிசி போடுறோம். பாருங்கோ, இது நாங்கள் பச்சை அரிசி தான் எடுத்துருக்கிறோம். நீங்கள் இட்லி அரிசியும் போடலாம். மூண்டையும் நான் ஊற விட்டுருக்கிறேன், புரிம்பாக ஊற விட்டுருக்கேன். நீங்கள் ஒண்டாயும் ஊற விடலாம், தண்ணி ஊற்றி. நான் புரிம்பாக ஊற விட்டுருக்கிறேன். 3 மணித்தேரம் கழித்து பார்ப்போம். உளுந்து இப்போ நினைய வச்சது எல்லாத்தையும் தண்ணி வச்சுருக்கிறோம். உளுந்து அரைச்சிட்டேன், அதை இதுக்கு வாக்க போகிறேன். அடுத்ததாக கம்பு அரைக்க போகிறோம். கம்போடையே நாங்கள் இந்த ஊற விட்ட பச்சை அரிசியும் போட்டு அரைக்க போகிறோம். கம்பும் பச்சை அரிசியும் அரைச்சி வச்சிருக்கிறோம். அதை உளுந்தோடு சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் உப்பும் போட போகிறோம். போட்டு குழச்சி வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசை பதத்துக்கு இப்படி தண்ணி பதமாக இருந்தால் தான் கல்லில் வாக்கலாம். கம்பு, பச்சை அரிசி, உளுந்து எல்லாம் ஊற விட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை 5 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். மத்தியாலமாக புளிக்க வச்சு நான் புளிச்சிட்டுது. வாங்கோ இனி தோசை சுடுறது அப்படின்னு பார்ப்போம். தோசை கல் வச்சாச்சு, கல் காஞ்சிட்டுது. இனி நாங்கள் தோசையை இதில் விட போகிறோம். தோசை மாவு பாருங்க இப்படி விடுறேன்ண்டு. பாருங்க இப்படி தோசை வந்திருக்குண்டு. விட்டுட்டு நாங்கள் நல்லெண்ணெய் விட போகிறோம். தோசையை சுற்றி 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். தோசை நல்லா முறுகி கொண்டு வருது. பாருங்கோ, நீங்களே பார்த்து திருப்பி விட போகிறோம். பாருங்கோ இப்படி மொறுண்டு வந்திருக்குது. மொறுண்டு கண்ணாடி மாதிரி வந்திருக்குது தோசை. வாங்கோ எடுக்கலாம்.
சுட்டு எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கோ கம்பு தோசையை இவ்வளவு சொப்டாக இருக்குண்டு பிச்சு காட்டுறேன். பாருங்கோ நல்ல முருகலாயும் நல்லா சாஃப்டாக இருக்குது. வாங்கோ சாப்பிட்டு பார்ப்போம். இவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கோ.